மும்பை அணியில் இளம் சுழற்பந்து வீச்சாளரான விக்னேஷ் புதூர் முதல் போட்டியிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான பெரிய விக்கெட் மோதலில் ருத்ராஜ் கேக்வாட், சிவம் துபே மற்றும் தீபக் ஹூடா ஆகியோரின் பெரிய விக்கெட்களை வீழ்த்தியதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ்காக தனது IPL அறிமுகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக களத்தில் களமிறங்கியதால் மும்பை இந்தியன்ஸ் தனது போட்டியின் தொடக்கத்தில் இம்பாக்ட் மாற்று வீரராக கேரளா சுழற்பந்து வீச்சாளர் விக்னேஷ் புதூரை தேர்ந்தெடுத்தது. மும்பை அணி தோல்வியை சந்தித்தாலும் விக்னேஷ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். போட்டியில் CSK வெற்றி பெற்ற பிறகு தோனி மற்றும் ரச்சின் ரவீந்திரா எதிரணி வீரர்களுடன் கைகுலுக்கினர். அப்பொழுதுதான் முன்னாள் இந்திய கேப்டன் விக்னேஷை சந்தித்து அவரது முதுகில் தட்டினர். இந்த சம்பவம் நடந்தபோது இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மைக்கில் பேசுகையில், இளம் விக்னேஷ் புதூருக்காக தோளில் தட்டுங்கள், அதை அவர் நீண்ட காலத்திற்கு மறக்க மாட்டார் என்றார். தோனியின் பாராட்டு அவரை மிகவும் நெகிழ வைத்துள்ளது. விக்னேஷின் தந்தை கேரளாவில் மலப்புரத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு முக்கிய பங்களிப்பாளராக விக்னேஷ் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.